அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஆன்லைன் ரிலேட்டான வீடியோஸ் நம்ம சேனலில் பப்ளிஷ் ஆகிட்டா இருக்கும். ஸோ இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், எஸ்பிஓ. ஸோ எஸ்பிஓவில் வந்து எஸ்பிஓ போர்ட்டல் ORG.in டொமைனை வந்து செக் பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து ரேட்டிங்ஸ் எவ்வளோ, ஸோ அதை பற்றி தான் செக் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இதில் வந்து வார்னிங் ஸ்கோர்னு இருக்கும். ஓகேவா, இது வந்து ட்ரஸ்டபிள் ஸ்கோர். ஓகேவா, இந்த ஸ்கோர் வந்து இருந்துன்னா இந்த ஸ்கோர் வந்து 100க்கு வந்து 71 இருக்குது ரேட்டிங்கு. ஓகேவா, இந்த ரேட்டிங் வந்து இப்போ இதில் ஃபீலிங் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் யுவர் ஃபீலிங் அபவுட் த எஸ்பிஓ போர்ட்டல் ORG.in. ஸோ இதில் வந்து ஃபீலிங் வந்து கொடுத்துருக்காங்க, 1லேருந்து 0 கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இதில் வந்து நம்மளுக்கு வந்து 9 ரிவ்யூ இருக்குது, 4.6 ரிவ்யூ வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இதில் வந்து டொமைன் எப்படி செக் பண்ணுறது. ஓகேவா, இதில் வந்து ட்ரஸ்ட் ஸ்கோர். ஓகேவா, ட்ரஸ்ட் ஸ்கோரை வந்து வாட் இட் இஸ் ட்ரஸ்ட் ஸ்கோர் இருக்குது. இந்த வாட் இஸ் ட்ரஸ்ட் ஸ்கோரை நம்ம டச் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். இன்டர்ஃபேஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்தமாரி தான் காட்டும். ஸோ இதில் தான் நம்ம வந்து இது ஒரு வெப்சைட். ஓகேவா, ஸோ நிறைய வெப்சைட் இந்தமாரி இருக்குது டொமைன் செக் பண்ணுறதுக்கெலாம். ஓகேவா, நம்ம ஒரு வெப்சைட்டில் வந்து பார்த்துருக்கோம். ஓகேவா, ஸ்கேம் அட்வைசர்ன்ற வெப்சைட்டில் தான் பார்க்குறோம். ஸோ நம்மளுக்கு வந்து 7 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஸ்கேல் ரேட்டிங் வந்து நம்ம இதிலே பார்க்கலாம். ஓகேவா, டொமைன் ட்ரஸ்ட் ரேட்டிங் வந்து ஏ யூசர் கைடு. ஓகேவா, ஸோ இது ஏ யூசர் கைடுனா என்ன இருக்கா, 1 to 100 வரையும் 100 வரையும் கொடுத்துருக்காங்க. வித் த ஹையர் ஸ்கோர் த இண்டிகேட்டர் that the website will more likely to be safe and reliable. ஓகேவா, ஸோ இதில் வந்து என்னென்னா ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க 1 to 20. 1 to 20னா இது வந்து இந்த சைட்டு வந்து நம்மளுக்கு வந்து சேஃப் இல்லை, கொஞ்சம் ரிஸ்க்கு தான், ஹை ரிஸ்க்கு தான் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ரேஞ்ச் ஆகுது ஹை ரிஸ்க்கு. இதில் வந்து 21 to 40 இருக்குது. ஓகே, 21 40ல் இதுவும் வந்து ஒரு அன்சேஃபு தான். இந்த டொமைனில் நிறைய டொமைன்ஸ் இருக்கும். இந்த டொமைனில் வந்து இந்த ரேஞ்சு நம்ம 71 பார்த்துருக்கோம், இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் வந்து கொஞ்சம் சேஃப் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து 40 to 60க்கு வந்து ரெக்கமெண்டட் கொடுத்துருக்காங்க. இதில் இருந்து வெப்சைட் இஸ் கேட்டகரிஸ் நாட் அலோட் த கன்சிடர் பர்டிகுலர் சேஃப் அண்ட் டேஞ்சரஸ். ஸோ இதுவும் டேஞ்சர் தான்ன்றாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 61லேருந்து 80 வரையும் கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டில் வந்து இதுதான் இந்த வெப்சைட் உள்ள தான் நம்ம இருக்கும், எஸ்பிஓ போர்ட்டல் ORG.in. ஓகே, 61 to 80 வரையும் இந்த ரேஞ்சு, நம்ம 71ல் இருக்கும். ஸோ 71க்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வெப்சைட் வித் த ஸ்கோர் வித் த ரேஞ்ச் இஸ் ஜென்ரலி கன்சிடர்ஸ்டு ஓகே. ஓகேவா, கன்சிடர்ஸ்டு ஓகேன்னு தான் கொடுத்துருக்காங்க. தி do not have the any bad reception, so reproduction the constitute always advise whenever specifically you need to the provide the sensitive payment informations. ஸோ இது வந்து நாங்கள் செக் பண்ண டொமைனில் வந்து இது வந்து ஓகே தான். இந்த வந்து சேஃப் அண்ட் செக்யூரோட பிளாட்ஃபார்மும் அந்த டொமைன் வந்து எஸ்பிஓ போர்ட்டல் ORG வந்து ஓகே, கொஞ்சம் சேஃபு தான். பட் நீங்கள் அந்த பேமெண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இதில் வந்து நாங்கள் காட்ட மாட்டோம், அதில் நீங்கள் பார்த்துக்குங்க அப்படி சொல்கிறாங்க. இதில் வந்து 80 to 100னா லைட்லி சேஃப். இந்த வெப்சைட்டுக்கு வந்து ரொம்ப டாப் லெவல். ஓகே ரைட்டு, இதிலும் சூப்பர், நல்லா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இது ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு வந்து 60 to 80. ஓகேவா, ஸோ அதை வந்து நம்ம பார்த்தோம். ஓகே, இது வந்து இப்போ எஸ்பிஓ போர்ட்டல் வந்து நம்மளுக்கு சேஃபு தான் வந்து தெரிஞ்சிச்சு. ஓகேவா, இதில் வந்து நிறைய இருக்குது. நம்ம வந்து அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்தோம்னா நிறைய இருக்குது. இதில் சோசியல் மீடியா ஆக்டிவிட்டீஸு, பாசிட்டிவ் ரிவ்யூவு, பர்ஃபார்மன்ஸ் வெப்சைட்டு, செக்யூரிட்டி அண்ட் வெப்சைட்டு, த நெகட்டிவ் இண்டிகேட்டர் பேஸ்டு ஆன் ஹை ரிஸ்க் கண்ட்ரி, வெப்சைட்டு ஓனர்ஷிப்பு, ஏஜ் ஆஃப் த வெப்சைட்டு, ஹையர் ரிஸ்க் சர்வே, இகாம் பிளாட்ஃபார்ம் அண்ட் மோர். ஸோ நிறைய இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒன்று பார்த்துருக்கோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து அதுலேயே வந்து இன்னொன்று கொஞ்சம் அனலைஸ் பண்ணுவோம். இது கொஞ்சம் அனலைஸ் பண்ணும்போது எங்களுக்கு டெஸ்ட் ஸ்கோர் வந்து ஏறுது பாருங்கள், 71. ஓகேவா, 71 நம்மளுக்கு வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, அப்படியே நம்ம பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் ஹைலைட் வந்து த வெப்சைட் வாஸ் ரிசீவ்டு பாசிட்டிவ் ரிவ்யூ தான் கொடுத்துருக்காங்க. தி SSL சர்டிஃபிகேட்ஸ் வேலிடு, திஸ் வெப்சைட் இஸ் சேஃப் இன் அக்கார்டிங் டு த DNS. இந்த DNSன்றது அது ஒரு பிளாட்ஃபார்ம். சர்வரில் வரும்போது ஃபோட்டோகால் வரும். ஓகேவா, அந்த ஃபோட்டோகாலில் வந்து IP அட்ரஸ் சொல்லுவோம்ல, அந்த ஃபோட்டோகால் வரக்கூடியது DNS ஃபில்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெகட்டிவ்னு பார்த்தோன்னா எதுவும் இல்லை. ஸோ சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க நெகட்டிவ்லாம். ஓகேவா, இதில் வந்து கஸ்டமர் ரிவ்யூலாம் இருக்குது. நம்ம கஸ்டமர் ரிவ்யூ யாரை கொடுத்துருக்காங்க, இந்த 4.6 கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இது வந்து ஓகே அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தெரியுது. ஓகேவா, ஸோ இதில் நெக்ஸ்ட்டு என்னென்னா, இதில் வந்து இன்னும் மோர் தென் டீட்டெயில்ஸை வந்து இதில் பார்க்கலாம். ஸ்னோ கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு ஃபுல் ரிவ்யூ வந்து எஸ்பிஓ போர்ட்டல் .org.in. இந்த கம்பெனி ரேட்டிங்ஸு இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுலேயே வந்து நம்மளுக்கு டெக்னிக்கல் டேட்டாஸ்லாம் இருக்குது. இதில் வந்து என்னென்னா, இப்போது இது நம்ம வந்து எஸ்பிஓ வந்து பார்ப்போம். ஓகேவா, எஸ்பிஓவில் வந்து டொமைன் வந்து 1 year பிஃபோர் ஃப்ரம்
ஃப்ரம் நவ் தான் கொடுத்துருக்காங்க. டொமைன் ஏஜ் வந்து வயசு, அந்த வயசு என்னென்னா 1 இயருக்கு வந்து இன்னிலேருந்து 1 வயசு ஆகுது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. யூஎஸ் டேட்டாஸ் ஐடென்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ கம்பெனி டேட்டாஸு, கம்பெனி ஆர்கனைசேஷன்ஸு, கண்ட்ரி, ஸோ இதெல்லாம் வந்து அதெல்லாம் அது அஃபிஷியலாக இருக்கும்போது ஐடென்ட் பண்ணி தான் வைப்பாங்க. வெப்சைட் நேமு கொடுத்துருக்காங்க பாருங்கள், sboportal.orgன்னு. இது ஏஜ் வந்து 1 இயரு. இது வெப்சைட்டு வந்து ஸ்பீடு வந்து வெரி ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. ஓகேவா. எஸ்எஸ்எல்சி வேலிடு. எஸ்எஸ்எல் டைப் டொமைன் வந்து வேலிடி சர்டிஃபிகேட்டு தான். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து யூஎஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டு எப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்கன்னா 14/6/2023 அன்றைக்கு இந்த டொமைனை வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. sboportal.orgன்னு வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் லாஸ்ட் அப்டேட் எப்போ லாஸ்ட் அப்டேட் எப்போ பண்ணதுன்னா 12/6/2024 பண்ணியிருக்காங்க. யூஎஸ் ரினியூவல் டேட் வந்து 14/6/2025. ஸோ அப்போ ரினியூவல் டேட் வருது. அது வந்து இவங்க வந்து ரினியூவல் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஓகேவா. இதில் வந்து ஓனர்ஷிப்ஸ் இருக்குது. ஸோ இதில் ஓனர்ஷிப்ஸ்லாம் கொஞ்சம் அட்மினிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அஃபிஷியலாக வந்து அதை ஐடென்ட் பண்ணி தான் இருப்பாங்க. டெக்னிக்கல் கான்டாக்டும் வந்து ஐடென்ட் பண்ணி தான் வைப்பாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னா சர்வர். இந்த சர்வர் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இந்த சர்வரில் அது டொமைனோட நேம். ஓகேவா. அந்த சர்வர் வந்து இப்போ ரிஜிஸ்டர் கொடுத்துட்டிங்கன்னா இதில் வந்து ரிஜிஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இமெயில் அட்ரஸ்லாம் ஐடென்ட் பண்ணி தான் வைப்பாங்க. ஓகேவா. இது ரிலேட்டட் டொமைன்ஸை வந்து பார்த்தோம்னா ரிலேட்டட் டொமைன்ஸ் என்னென்னு பார்க்கணுமோ பார்த்துக்கலாம். ஸோ அதுவும் ஒன்றும் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ இதுமாரி வந்து நம்ம டொமைனை வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ டொமைன் வந்து இது வந்து சேஃப் அண்ட் செக்யூரிட்டா, ஸோ சேஃப் அண்ட் செக்யூரிட்டியா என்ற மாதிரி யோசிப்பீங்கன்னா இந்த டொமைன் நேம் சர்வர் நேம் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இது ஹெச்டிடிபிபி ஸ்டேட்டஸ் இது. ஸோ ஐபி அட்ரஸ் சொல்லணும் இதுதான். இந்த ஐபி அட்ரஸ்லாம் வந்து டொமைன்ஸோடைய ரிலேட்டானது. ஸோ டொமைன் இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸு இந்த டொமைனை பற்றி தெரிஞ்சவங்க ஹெச்டிடிபிபி எல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு இதெல்லாம் வந்து புரியும். இந்த ஐபி அட்ரஸு சர்வரு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டீப்பாக போனால் இன்னும் எக்ஸ்ப்ளனேஷன் நிறைய போகும். ஓகேவா. ஸோ நம்ம ஜென்ரலாக பார்ப்போம். ஸோ இது ட்ரஸ்டபிள் வந்து நம்மளுக்கு வந்து வெப்சைட் வந்து டொமைன் வந்து நல்லா ட்ரஸ்டபிள் வெப்சைட்டு தான். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அபவுட் திஸ் ரிப்போர்ட் the review report the SBO portal org in has been requested 2.2774 times is falsely analyzed. இது லாஸ்ட்டாக வந்து இப்போ இந்த அப்டேட் எப்போ அப்டேட் எடுத்திருக்குன்னா நம்மளுக்கு வந்து 26/7/2023 வந்து 12:38க்கு வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் அப்டேட் எப்போ வந்திருக்குன்னா 18. ஓகேவா. 18/2/2025 லாஸ்ட்டாக அப்டேட் ஆனது. இது சர்வர் வந்து நம்ம டொமைனில் வந்து அப்டேட் ஆனது இது வந்து எடுத்திருக்கோம். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து ஷோ ஆகுது. ஸோ இப்படி தான் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு வெப்சைட்டு தான். ஓகேவா. ஜஸ்ட்டு ஒரு இது ரிவ்யூ தான். நிறைய வெப்சைட் இருக்குது. இதில் வந்து நம்ம எஸ்பிஓடைய சர்டிஃபிகேட் செக் பண்ணுறது, இந்தமாரி நம்ம டொமைனை செக் பண்ணுறது, நிறைய இந்தமாரி சர்வர் நமக்கு லிங்கு வெப்சைட்லாம் இருக்குது. அந்த வெப்சைட் மூலியமாகவும் செக் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து லைசன்ஸோட கொடுத்தது தான். ஸோ கொஞ்சம் மோர் தென் வந்து நிறைய டீப்பாக இந்த ஐடன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ ஐடன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு தேவையான விஷயம் கிடச்சிச்சு. ஸோ இது வந்து எஸ்பிஓ போர்ட்டல் வந்து நம்மளுக்கு வந்து சேஃப் அண்ட் செக்யூரிட்டியோட வெப்சைட்டு தான். ஓகேங்களா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.